பீச் விளாக். என்ன பீச்சுன்னு பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சு இந்த பீச் பேரை கமெண்ட் பண்ணுங்க. நான் இந்த பீச் பேரை சொல்கிறேன். இந்த பீச் பேர் வந்து முத்துநகர் பீச். எங்கள் தூத்துக்குள்ளே இது ஒன்று தான் உருப்படியான பீச்சு. பீச்சை காட்டுறேன். தெரியுதா என்னன்னு தெரில. இதுக்கு எதுக்காண்டி நாங்கள் இங்கே வந்திருக்கோம்னா, நாங்கள் எல்லோரும் கிரிக்கெட் விளையாட வந்திருக்கோம். அப்படியே ஒரு விளாக் எடுக்கலான்னு விளாக் எடுப்போம். இன்னும் நிறையா வரும் இந்த இடத்துலையே. கிரிக்கெட் மட்டும் இல்லை, நிறைய ஃபன் எல்லாம் இருக்குது. அவங்க உங்களுக்கு கிட்ட எல்லாம் காட்டுறேன். இதெல்லாம் ஊஞ்சல் ஏரியாஸ். இதெல்லாம் கொஞ்சம் ஊஞ்சல் ஏரியாஸ். பீச்சு இங்கே இருக்குது. நம்ம பாய்ஸ் எல்லோரும் அங்கே கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்காங்க. தெரியுதா என்னன்னு தெரில. இப்போ போயிட்டு கிட்ட போய் ஒரு பீச் வியூ எடுக்க போகிறோம். வாங்க கிட்ட போவோம். பீச் கிட்ட ரொம்ப வெயில் அடிக்கி. அப்படி இருந்தாலுமே நாங்கள் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த விளாக் எடுக்கிறது. இருந்தாலும் உங்களுக்காண்டி தான். எவ்வளோ வெயில் மழை பெஞ்சாலும் நாங்கள் விளாக் எடுப்போம். இந்த பீச் கிட்ட வந்துட்டோம். உங்களுக்கு பீச் வியூவை காட்ட போகிறேன். பாருங்கள் எல்லோரும். பீச் கிட்ட வந்துட்டோம் காய்ஸ். இதுதான் நம்ம முத்துநகர் பீச்சு. கொஞ்சம் அப்கிரேடாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். மண்ணெலாம் கொஞ்சம் வித்தியாசம் பாருங்கள். கடலுங்க பீச் பின்னாடி இருக்குது. பீச்சில் தான் இப்போ நிற்கிறோம். அப்படியே ஒரு சுற்றி 360 எல்லாத்தையும் பாருங்கள். நம்ம சாயந்தரம் போல் பீச்சுக்கு விளாடணும். இப்போ மதியானம் ஃபுல்லாக கிரிக்கெட் மேட்ச் விளாட போகிறோம். கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்தோடனே மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகும். கிரிக்கெட்லேயும் நம்ம காட்டுறோம். முடிஞ்ச அளவுக்கு காட்ட பார்க்குறோம். சார் ஓடிடும். நம்ம கிரவுண்டு அங்கே இருக்குது. இந்தா பாருங்கள் நம்ம கிரவுண்டு. யாரெல்லாம் இங்கே வந்திருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப வெயில் அடிக்கி முடியல. இன்னும் ரொம்ப தூரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கிலோமீட்ரு அங்கே இருக்குது. நம்ம வந்துட்டோம். ஏதோ காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஆனால் அங்கே தான் இருக்கிற மாதிரியே இருக்குங்க. பாருங்க ஃபுல் காடாக இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம மைதானத்துக்கு வந்துட்டோம். நம்ம பாய்ஸ் எல்லோரும் அங்கே இருக்காங்க பாருங்க. இதான் நம்ம கிரவுண்டு. வேறு வேறு ஆங்கிள்லேருந்து காட்டுறோம். பார்த்தீங்களா, இதான் நம்ம இடம். ஓடி ஸ்ட்ரைக்கு மாறுங்களேன். பாப்பா அதான் சொல்ல பிராடி இறக்க கூடாது. ஃபுல்லா சுத்தணும். இங்கிருந்து பார்த்தா எனக்கு தெரியும். கேட்சா என்னடா கேட்சுங்க அது லைட்டா அப்படிதான் ஒரு டாட் பண்ணா வெயிட் அடி கொளுத்திட்டான் போடி. ஏய் இந்த கேட்ச் குடுறான்.
இதான் கருப்பு குரங்கு. ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. பில்டப் பண்றணும், பீலா விடணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஸோ அப்புறம் நாங்கள் மேட்சை முடிச்சுட்டு பசிக்குன்னு ரொம்ப பசிக்கிட்டு நாங்கள் பானிபூரி வாங்கி திங்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே வந்து பானிபூரி ரேட்டை வந்து கேட்டால் 40 ரூபான்ட்டாங்க. நாங்கள் எப்படியோ பேரம் பேசி 30 ரூபாய்க்கு வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன, நாங்கள் மரத்துக்கல்லில் போய் சாப்பிட போகிறோம். வாங்க போய் சாப்பிட்லாம். போகிறக்கு இடம் தானே, எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக நிறைய பேராக தான் இருக்காங்க. எப்படியோ பார்த்து உட்கார போகணும். கடைசியாக நம்ம உட்கார்றதுக்கு ஒரு இடம் கிடச்சிட்டு ரொம்ப நேரம் மேட்ச் விளாண்டு கால் வலிக்குது. அப்புறம் உட்காந்து நாங்கள் அதுக்கப்புறம் என்ன நிறையா இருக்குது, ஆனால் எப்படி பிரிக்கேன்னு தெரில. எக்ஸ்ட்ரா ஒன்று இருந்துச்சு. இப்படியோ ஊற்றி ஆளுக்கு 3 பிரித்து ஒன்றை மட்டும் ஷேர் பண்ணி திங்கலான்னு ஐடியாவில் வந்துட்டோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ரசத்தை வந்து உள்ளே ஊற்றுறக்குள்ளே போதும்போது அது அடியில் டக்குன்னு ஓட்ட விழுந்துமோன்னு பயமாக இருக்குது. வாயில் வைக்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு எல்லோரும் அவங்கவுங்க பேட்டை எடுத்துகிட்டு அது சைக்கிளில் வச்சுட்டு கிளம்பிட்டோம். ஐயோ என் சைக்கிள் எங்கே நிற்கிது. நம்ம தனலட்சுமி எடுத்துகிட்டு போயிடலாம். தனலட்சுமி சாமிடா. வெயிட் பண்ணுங்க, அதை விட்டுட்டு வீடியோ விட்டு டக்குன்னு வெளியே போகிறீங்க. எப்போ போகிற டைலாக் நம்ம சொல்லவே இல்லையே, கடைசியில் முடிக்கிறேன். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பீச்சுக்கு யாரெல்லாம் வந்திருந்தீங்களோ அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோ விட்டு முடிக்கலாம். ஐயோ நோ ஸ்டோரேஜா? சுத்தம் போட்டு விட்றா பிஜிஎம். அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு